Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன அப்படின்னா, நேற்று கால் வருது. நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு நினைக்கிறேன். சார், எனக்கு டிப்ஸு கொடுக்குறீங்களா? அதான் நீங்கள் இந்த இதுக்கு மேலே போனால் வாங்குங்க, இதுக்கு மேலே போனால் விற்றுருங்கன்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறீங்களா, கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நம்ம கால்ஸ் ப்ரொவைட்லாம் பண்ணுறதில்ல, டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்ல அப்படின்னு. சரி, அவங்கக்கிட்ட கால்ஸ் டிப்ஸ்னால் என்ன தெரியுங்களா உங்களுக்குன்னு கேட்டேன் நான். தெரியும் சார், அதான் இப்போ எல்லோரும் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஒரு 200 போயிட்டுருக்குன்னா 201க்கு அபவ் பை இது, அப்போ 205 டார்கெட்டு, 198 7 ஸ்டாப் லாஸ் போடுவாங்களே, இது மாதிரி என்ன கால்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னாரு. இது இல்லீகல் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லீகல்னால் இது சட்டப்படி செல்லாது, இது அது ஆக்சுவலி இது பண்ணக்கூடாது இது மாதிரி அப்படின்ற விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். சார், அதெல்லாம் தெரியல, ஆனால் யாருனா இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, வேறு யாருனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எதுவும் ஃபோன் பண்ண தேவையே இல்லை, ஆல்ரெடி அவங்களே இந்த வாரத்துக்குள்ளே 5 பேர் 10 பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இதை நீங்களாம் போயிட்டு தேட வேண்டிய அவசியமாக கிடையாது அப்படின்னு சொன்னவருக்கு. அப்படியே பேச்சில் பேசிகிட்டே சொல்ல ஒரு 2 நிமிஷம் பேசினார். அது ஏன் தேடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு இந்த ஒரு வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அது ஒரு சிலர் நல்லா ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தாங்க, அப்புறமா அவங்களே ஃபுல் டோட்டல் என்னுடைய எல்லா லாஸ் எனக்கு கம்ப்ளீட் லாஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால் ஃபோன் பண்ணால் பிக் பண்ண மாட்டேன்றாங்க, இது எப்படி சார் நான் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அவர். எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டேன் நான். கிட்டத்தட்ட ஒரே ட்ரேடில் 2,30,000 2,30,000 ஒரே ட்ரேடில், அதாவது ஒரே நாளில் மல்டி டைம் ட்ரேட் பண்ணியிருக்காரு, எமோஷனல் ட்ரேடிங்கில். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இவர் பெரிய குவான்டிட்டி போட்டு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லாஸஸ் கிட்டத்தட்ட 60,000 நியரஸ்ட்டாக இருக்குது. 60,000 கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் இருக்குது. ஸோ அதோட அவர் விட்டுடாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க, திரும்பி இவர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஃபோன் பிக் பண்ணல, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இவரால் இந்த 60,000 தாங்கிக்க முடியல, இந்த 60,000 லாஸை தாங்கிக்க முடியல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, மேலும் 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 எமோஷனல் அவங்க சொல்லணுனாக்க இவராக ஒரு மார்க்கெட் ரன்னிங் டைமில் எமோஷனலில் ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி போட்டு லாஸ் ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஐ திங்க் 2,30,000 எவ்வளோ ஒரு டைம் பார்த்துக்கலாருங்க. எஸ், 2,32,000 சம்திங். ஓகே, இது பாருங்கள், ஏன் இந்த அவேர்னஸ் வீடியோன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிப்ஸு கால்ஸ் வாங்கி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு யாருன்னா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. அது டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. அது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதனால் சம்திங் லாபம் கிடைக்குது. நீங்கள் மந்த்லி சார்ஜஸ் வாங்க, மந்த்லி ஒரு 10,000 12,000 20,000 5,000 கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் 3 மாதம் ஃப்ரீ கூட கொடுக்குறாங்க. 3 மாதம் ஃப்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5,000 50,000 வரலும் மாதம் வாங்குறவங்க இருக்காங்க. இவங்க வாங்கி இது மூலிமா இவங்க பிஸ்னஸ் தேடுறாங்க. இது ஆல்ரெடி நம்ம ரெகுலராக பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும், எப்படி ஃபில்டர் ஆகுது, என்ன மாதிரி பண்ணுறாங்கன்ற விஷயம் இது பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை பணக்காரன் ஆக்கணுன்ற எண்ணம்லாம் யாருக்கும் கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஓகே, நீங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல வரல நான். நீங்கள் உங்களுக்கு விருப்பம், நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறீங்க, இல்லைனா விட போகிறீங்க, அதில் எனக்கு ஒன்றும் ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நீங்கள் பணக்காரன் ஆகணும், நீங்கள் உங்களை பணக்காரன் ஆக்கி ஆசைப்படணும் அப்படின்றதுலாம் யாருக்கும் பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பணக்காரனான ஏன்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இருக்குது, அதை தான் பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதுவரையிலும் நான் 2019 இதை தான் தலைவட அடிச்சிட்டு வரேன், யாரும் டிப்ஸ் கால்ஸ் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபில்டர் ஆகிட்டே வராங்க. ஆனால் பார்த்தவங்க நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. மேபி புதுசாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போன பணம் போச்சா விட்டுடுங்க, பரவாயில்ல. இனிமேல் உங்களுக்கு நிறைய எதிர்காலம் நிறைய இருக்குது. ஸோ லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நேற்று அந்த பேசியிருந்தார் இல்லையா, அந்த நம்பர்கிட்ட சொன்னேன். சரி சார், போச்சு விடுங்க, 2,30,000 போச்சு, இனிமேல் அந்த பணம் ரிகவர் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நோ சான்ஸ். அந்த பணத்தை ரிகவர் பண்ணணுன்ற எண்ணம் தயவு செஞ்சு விட்டுடுங்க.
ஆனால் விளம்பரம்லாம் கொடுப்பாங்க, உங்களுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணி கொடுக்குறோம், வாங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இனிமேல் நீங்கள் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா டேலண்ட் வளர்த்துறீங்க, நியூ பிஸ்னஸ் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து அதிலேருந்து தான் ஸ்லோ படிப்படியாக நீங்கள் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே ஏற முடியுமே தவிர நீங்கள் எடுத்தவொடனே இந்த பணத்தை ரிகவர் பண்ணுற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. 100லேருந்து 500 போகணும், 500லேருந்து 1000, 2000, 5000 இப்படி தான் நீங்கள் உங்களுடைய படிப்படியாக வருஷமாக நீங்கள் டெவலப் பண்ணிட்டு போகணுமே தவிர இந்த 2,30,000 நான் வந்து ரிகவர் பண்ணிவிட்டு நான் ஷேர் மார்க்கெட்டே விட்டுறேன் சார், எனக்கு ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் பணம் அது, தெரியாமல் நான் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் மார்க்கெட் உங்கள் பேச்சு கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாது பண்ணீங்களோ எவ்வளோ முக்கியமான பணம் மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுடைய வழியில் மார்க்கெட்டுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பணமாக இருக்கலாம், தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் தெரியாமல் பண்ணீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காது. நீங்கள் எஜுகேஷனில் கற்றுக்குங்க, உங்களுடைய எவ்ரி நீங்கள் மூமெண்டம் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ட்ரேடிங்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி மூமெண்டம் உருவாக்கணும், அது உங்களுக்குள்ளே உருவாகும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் 95% பேர் வந்து ஃபெயில் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னா யாரும் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஃப்ராங்காக சொல்ல போனால் யாரும் கற்றுக்கிறது விருப்பம் கிடையாது. நேற்று கூட அவருக்கு சொன்னேன், ஃபைனலாக நான் ஃபோன் வைக்க சொன்னேன் என்னென்னா, சார் என்கிட்ட வெபினார் என்கிட்டன்னு இல்லை, நீங்கள் யாருக்கிட்டனா கற்றுக்கிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-6 மாதம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பவர் நீங்கள் தெரியும், நீங்கள் என்ன லெவல் பண்ணுறீங்கன்றது உங்களை வச்சு தான் நீங்கள் டிபெண்ட் பண்ண முடியுமே தவிர நீங்கள் அடுத்தவங்களை நம்பி ட்ரேடிங் பண்ண முடியாது. உங்களுடைய டேலண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக லாஸை ரிகவர் பண்ணணும்னு சொல்ல முடியாத. நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்குதே தவிர அடுத்தவங்க கிட்ட கிடையாது. அடுத்தவங்களை நம்பாதீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா கற்றுக் கொடுக்குறவங்க எந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க அது ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். இப்போது ஒரு 2 நாள் ஒரு வெபினார் அட்டென்ட் பண்ணுறேன், 2 நாள் செமினார் அட்டென்ட் பண்ணுறேன், 4 நாள் சப்போர்ட் கொடுக்குறேன், 3 நாள் சப்போர்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் ஃபோன் பண்ணி ரிசீவ் பண்ணாமல் இருக்காங்களா, அது மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நீங்கள் கிளாஸ் எடுத்தால் போதும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ எண்டிங்லேயே வரும், ப்ளேலிஸ்ட்லேயே வரும். நீங்கள் எங்கே வேணால் போய் பார்த்துங்க, வெபினார் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பேன். அது கிட்டத்தட்ட அந்த 45 டேஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். எப்படி கிளாஸ் இருக்கும், என்ன டீட்டெயில்ஸாக பாருங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரினா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க, எவ்வளோ ஃபீஸ் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டுங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, யாருக்கிட்டனா நீங்கள் ட்ரைனிங் எடுத்துங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து யாரையும் நான் குறைச்சி மதிப்பு இல்லை. எல்லாரும் சொல்லிக் கொடுக்குற உண்மையாக சொல்லிக் கொடுக்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேடுங்க. உங்களுக்கு யார் சூட்டபிள் ஆகுறாங்க, 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி அவங்களுடைய மைண்ட் செட் ஒத்து போதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். அவசரப்பட்டு என்ன ஆப்ஷனில் நான் ரிகவர் பண்ண போகிறேன், கால் ஆப்ஷன் பை பண்ணி ரிகவர் பண்ண போகிறேன், ஒரு பெரிய லாட்டை எனக்கு பெரிய ஹியூஜ் ஒரு 5 CR லாஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் CR கணக்கில் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் பார்த்துட்டு இருக்கோங்க, சார் அவ்வளோ கோடிக்கணக்கெலாம் சார் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எஸ், ஆனால் வெளியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் இப்போ நார்மலாக நம்ம 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணது இவ்வளோ பெருசாக பேசுகிறோம், 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணி பெருசாக பேசுகிறோம். ஆக்சுவலாக வந்து CR கணக்கில் லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறவங்க எவனா ஒருத்தர் வருவான், மாதம் இவ்வளோ காசு கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜாலியாக அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வாங்க, எதுவும் உங்கள் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை வாஷ் பண்ணி வைப்பாங்க, 0 பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி நான் 3 மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறேன், டிப்ஸ் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டே வாங்க, அதுக்கப்புறம் எப்படி சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் அப்படின்வாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகே, இது மாதிரிலாம் நடக்குது. ஸோ உங்களுடைய கேபிட்டல் பத்திரமா பாதுகாத்துங்க, மார்க்கெட்டை தெரிஞ்சுங்க. கேண்டில்னால் என்ன, சார்ட்னா என்ன, பேட்டர்னா என்ன, அதனுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெபினார் அட்டென்ட் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.